अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातहू। हाय माय यूट्यूब फैमिली, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? हाय माय यूट्यूब फैमिली, आप सब कैसे हैं? फ्रेंड्स, आज हम बनाएंगे पोहा की ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்யலாம் अवुल रेसिपी. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப टेस्टिயான रेसिपीங்க फ्रेंड्स. बहुत अच्छी और टेस्टी रेसिपी आज हम आपके साथ शेयर करेंगे. पहले 2 मीडियम साइज़ प्याज काट लेंगे फ्रेंड्स. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க பொடியாக. அப்புறமா पच्चा मिर्चा 2 कट பண்ணிக்கோங்க. बाद में हरी मिर्च 2 कट करके उठा लेंगे. बाद में கொத்தமல்லி थोड़ी कट करके उठा लेंगे. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. करेपला ஒரு 10 எடுத்துக்கோங்க. करेपा के 10 उठा लेंगे. बाद में लेमन जूस आधा उठा लेंगे. எலுமிச்சைப்பழம் சாறு அரை எடுத்துக்கோங்க. अरे कप कलकोट्टा எடுத்துக்கோங்க. आधे कप फली के बीज उठा लेंगे. आधा चम्मच शक्कर उठा लेंगे. अरे स्पून சர்க்கரை எடுத்துக்கோங்க. कुट्टी स्पून आधा स्पून मंजल எடுத்துக்கோங்க. छोटे से स्पून में आधा चम्मच हल्दी उठा लेंगे. जीरा आधा चम्मच उठा लेंगे. सीरகம் अரை स्पून எடுத்துக்கோங்க. कड़ुகு अரை स्पून எடுத்துக்கோங்க. राई आधा स्पून उठा लेंगे. तेल आके 2 चम्मच बड़े चम्मच उठा लेंगे. எண்ணெய் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. अப்புறமா सेव வந்து डेकोरेशन எடுத்துக்கோங்க. सेव आके डेकोरेशन के लिए उठा लेंगे. नमक आके स्वाद अनुसार डाल लेंगे. உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா अवुल வந்து சின்ன साइज எடுத்துருக்கேன் फ्रेंड्स. पोहा आके हमने छोटे साइज़ के उठाए हैं फ्रेंड्स. ये पोहा आके 30 सेकेंड के लिए 30 सेकेंड के लिए हम पानी में भिगो के रखेंगे फ्रेंड्स. 30 सेकेंड के लिए 30 செகண்டுக்கு தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து 30 செகண்டுக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போஹா 30 सेकेंड ஆயிடுச்சு, வடிகட்டிக்கோங்க. 30 सेकेंड हो गए, निथार के अलग से रख लेंगे. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு पैन வச்சுடுங்க. एक पैन रख देंगे. चूल्हा ऑन करके அடுப்பு ऑन करके எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆயில் डाल देंगे. अभी राई डाल देंगे. கடுகு போட்டுக்கோங்க. இப்போது அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. बाद में प्याज डाल देंगे. अच्छे से भूनेंगे. நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்துட்டு अच्छे से भून के थोड़ा सा नमक डाल के भूनेंगे. கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வதக்குங்க வெங்காயத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இது சீக்கிரமாக ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. जीरगम आधा स्पून ऐड பண்ணுங்க. जीरा आधा चम्मच ऐड कर लेंगे. ये जल्दी से झटपट बन जाएगी फ्रेंड्स ये रेसिपी. मेरे चैनल को एक लाइक कर दीजिए. करेपला और 10 நம்ம எடுத்தது போட்டுடுங்க. கறி பத்தா डाल लेंगे फ्रेंड्स. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பச்சை மிளகா போட்டுடுங்க. हरी मिर्च डाल लेंगे. अப்புறமா मंजल போட்டுடுங்க. बाद में हल्दी डाल लेंगे. अच्छे से मसाला लो फ्लेम में भूनेंगे फ्रेंड्स. நல்லா வந்து இது லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுத்துடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலக்கொட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து பொரிச்சுக்கலாம் फ्रेंड्स. जो फली की बीज है ना वो तल लेंगे अच्छे से. ऐसे तलने से अच्छे से इसका स्वाद और बढ़ जाता है ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம வந்து பொரிச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இன்னும் எடுத்துடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பொரிச்சுக்கோங்க கடலக்கொட்டை. அப்புறமா ஒரு बॉल अवुल போட்டுக்கோங்க. एक बॉल में चुड़वा डाल लेंगे. पोहा डाल लेंगे. बाद में शक्कर डाल लेंगे. சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி ऐड பண்ணிக்கோங்க. बाद में கொத்தமல்லி डाल लेंगे. बाद में नींबू का जूस डालेंगे. அப்புறமா எலுமிச்சை சாறு போட்டுக்கோங்க.
अப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. बाद में नमक डाल लेंगे और फली की पिंज उठा के रखा है ना वो भी डाल लेंगे. கடலை கொட்டையும் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் போட்டு மொல்லமாக मिक्स பண்ணுங்க. धीरे धीरे मिलाएंगे. बाद में ये सब मिक्स करके हम जो पैन में पक रहा है ना प्याज सब उसमें मिला देंगे. फ्रेंड्स அந்த பேனில் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இருக்கோம்ல அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார இந்த रेसिपी रेडी आएगा फ्रेंड्स आप 5 मिनट्स के अंदर ये रेसिपी बना सकते हैं. अभी अच्छे से मिलाएंगे धीरे धीरे. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மொல்லும் பாருங்க நல்லா வந்திருக்கு. उधरी उधरिया दाने दाने अच्छे से आया है. अभी सब मिक्स कर लेंगे. अच्छे से मिक्स कर दिया है हमने. थोड़ा सा पानी डालेंगे. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி दम போட்டுறணும் फ्रेंड्स. 2 मिनट्स दम போடுங்க. 2 मिनट्स दम डाल देंगे फ्रेंड्स लो फ्लेम में. ஒரு 2 நிமிஷம் தம் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். अभी पका के कैसे है आप हमें कमेंट्स कीजिए. फ्रेंड्स सर्व कर देते हैं. सेव भी थोड़े ऊपर डाल देंगे. सेव में கொஞ்சம் போட்டு விடுங்க மேலே. கொத்தமல்லியும் சேஃபும் மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லியும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எல்லோருக்கும் பாய். அல்லாஹ் ஹாஃபீஸ். சப்கோ பாய். அல்லாஹ் ஹாஃபீஸ்.